இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியிலே இப்பொழுது இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம். கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பாதாள உலக குழுவினர் யாழ் கடல் வழியாக தப்பிச் செல்கின்றனர், புலனாய்வுத்துறை எச்சரிக்கை. தென்பகுதியில் உள்ள பாதாள உலக குழுவினர் யாழ் குடாநாட்டு கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதாக புலனாய்வுத்துறை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கையில் ஜனாதிபதி அனுரவின் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை காரணமாக தென்பகுதியில் உள்ள பாதாள உலக குழுவினர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். எனினும் கொழும்பு விமான நிலையத்தினூடாக அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல முடியாத அளவில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் வடபகுதியில் தலைமறைவாகி இருக்கிறார்கள். இவ்வாறு வடபகுதியில் தலைமறைவாகி இருக்கும் இவர்கள் யாழ்குடா நாட்டு கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்கின்றனர் என்றும் இவ்வாறு கணையமுள்ள சஞ்சீவ கொலையுடன் சம்பந்தப்பட்டவரான செவ்வந்தியும் யாழ்ப்பாண கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் என்றும் புலனாய்வுத்துறை சுட்டிக்காட்டியிருக்கிறது. புலனாய்வுத்துறையின் எச்சரிக்கையை அடுத்து வடபகுதி கடல் பிராந்தியத்தில் விசேட ரோந்து நடவடிக்கையில் கடற்படையினர் ஈடுபட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக செய்திகளுக்குள் அனுரவின் அரசாங்கத்தினாலும் பாதுகாப்புக்கு அதிக ஒதுக்கீடு, அரசியல் அவதானிகள் அதிருப்தி. நாடு பொருளாதார நிலையில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பாதுகாப்பு செலவுக்காக 12 பில்லியன் ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை அரசியல் அவதானிகள் அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றனர். 12 பில்லியன் ரூபாய்கள் மேலதிக நிதி ஒதுக்கீடுக்கு அரசியல் அவதானிகள் பலரும் அதிருப்தி தெரிவித்து வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டம் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலும் பார்க்க 2026ஆம் ஆண்டில் 12 பில்லியன் மேலதிக செலவுகள் பாதுகாப்பு செலவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அனுர் அரசின் 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டில் 455 பில்லியன் ரூபாய்கள் பாதுகாப்பு செலவினத்துக்காக ஒதுக்கிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல முற்பக்க செய்திகளுடைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் தெற்கில் சூழ் நடாத்திவிட்டு வடக்குக்கு தப்பி வந்தனரா மானிப்பாயில் 3 கைது. கொழும்பு கொட்டாஞ்சேனையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய 3 நேற்று 8ஆம் தேதி மானிப்பாய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உடல் தெரிவித்திருக்கிறார். குறித்த துப்பாக்கிச் சூட்டில் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த புகுடு கண்ணா என்பவரின் சகாவே கொல்லப்பட்டதாகவும் மேலும் அவர் தெரிவித்தார். குறித்த சூட்டுச் சம்பவம் அப்பகுதியில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி இருந்ததுடன் இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய காரை போன்ற ஒரு காரில் யாழ்ப்பாணத்தில் பயணித்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் ஒருவர், பெண்ணொருவர் மற்றும் தென்னிலங்கை வாசி உள்ளிட்ட 3 நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் தாம் கொழும்பில் காரை வாடகைக்கு பெற்று யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா வந்ததாகவும் தமக்கும் கொலைக்கும் தொடர்பு இல்லை எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிவித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 3 யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அதேவேளை கொழும்பில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள விசேட குழு கைது செய்யப்பட்டவர்களை விசாரணை செய்வதற்காக யாழ்ப்பாணம் நோக்கி விரைந்துள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை கொழும்பில் இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் யாழ்ப்பாணம் ஊடாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்வது அதிகரித்துள்ள நிலையில் யாழ்ப்பாண கரையோர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புகளை பாதுகாப்பு தரப்பினர் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தி. அதேபோல உயர்தர பரீட்சை அனர்த்த தடைகளை களைய விசேட ஏற்பாடு என்ற ஒரு செய்தி. 300 கிலோ ஹெரோயினுடன் மாலைத்தீவில் சிக்கிய இலங்கை கப்பல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலில் அரசாங்கத்துக்கு நாட்டமில்லை, பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு. மாகாண சபை தேர்தல் குறித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லை என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. ஐஸ் போதை உற்பத்தி விவகாரம் மணம்பேரியின் வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல். போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மணம்பேரிக்கு சொந்தமான கூறப்படும் பேருந்து, கார் மற்றும் ஒரு கப்ரக வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி. மனைவியை பார்ப்பதற்காக யாழில் இருந்து கடல் வழியாக தமிழகம் சென்றவர் கைது. தமிழ்நாட்டின் மண்டப முகாமில் தங்கியிருக்கும் மனைவியை காண வேதாரண்யம் ஊடாக சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு நுழைந்த குற்றத்துக்காக யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையை சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் படகில் புறப்பட்டு வேதாரண்யம் கடற்கரையில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலம் ராமேஸ்வரம் சென்று அங்கு தங்கியிருந்த நிலையில் கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு பரமக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். சட்டவிரோதமான முறையில் தமிழகத்துக்குள் நுழைந்த இலங்கை நபர் ஒருவர் ராமேஸ்வரம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக ராமநாதபுரம் கியூ பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று 8ஆம் தேதி அதிகாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பகுதியில் கியூ பிரிவு போலீசார் திடீர் சோதனைகளை நடாத்தினர்.
அப்போது ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே இருந்த பூங்காவில் சந்தேகத்துக்கு இடமாக அமர்ந்திருந்த குறித்த நபரை சோதனை செய்த போதும் அவரிடம் இலங்கை பணம், இலங்கை கடவுச்சீட்டு, இலங்கை தேசிய அடையாள அட்டை ஆகியவை உடைமையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட குறித்த நபரை போலீசார் ராமேஸ்வர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நாட்டு மக்கள் பட்டினியில் வாடும் போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சிறப்புரிமை ஏன்? ஜனாதிபதி அனுர கேள்வி. 3 வேளை உணவில்லாமல் மக்கள் வாழும் சூழலுக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகள் எதற்கு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக அதிபர் ஆசிரியர்களின் ஓய்வூதியத்தில் கடும் முரண், நடவடிக்கை எடுப்பேன் சஜித் உறுதி. பிசி பெரேரா சம்பள ஆணையக்குழு மூலம் செயற்படுத்தப்பட்ட சம்பள அதிகரிப்பு 30 ஆண்டுகளுக்கு மேலாக கிடைக்காமையால் சுமார் 85,000 ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் 40,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறும் போதும் மற்றும் சிலர் சுமார் 1,20,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுகின்றனர். இந்த பாரதூரமான அநீதிக்கு எதிராக நானும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் எடுக்க முடியுமான உச்சபட்ச நடவடிக்கைகளை எடுத்து நீதியை நிலைநாட்டுவோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. தாதியர் வெற்றிடங்கள் உடன் நிரப்பப்படும், ஊடக அமைச்சர் உறுதி. தாதியர் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்யும் வகையில் உடனடியாக தேர்வுகளை நடாத்தி விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களை அடுத்த 2 மாதங்களுக்குள் பணியமர்த்தப்படும் என ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். யாழில் போதை நுகர்வில் ஈடுபட்ட 3 கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று. அதேபோல கசிப்பு நிலையம் முற்றுகை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகமானது தமது பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை முற்றாக அழித்தொழித்து வரும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நேற்று காலை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் நிர்வாகத்திற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கசிப்பு குடிப்பதற்காக பலர் கூடியிருந்த காட்டுப்பகுதி திடீரென சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் முற்றுகையிடப்பட்டது. இந்த முற்றுகையின் போது கசிப்பு பெறலை கைவிட்டு அங்கு கூடியிருந்தவர்கள் தப்பி சென்றதுடன் கசிப்பு பெறல் கைப்பற்றப்பட்டு எரியூட்டப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல வலம்புரி இன்றைக்கு வேரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது. சங்குநாதத்தினுடைய பிரதான கட்டுரையாக பலன் தருமா பட்ஜெட் 2026 என்று அபிமன்சுனுடைய கட்டுரை. வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுக்குயர குடியுயரும், குடியுயர கோளுயரும், கோளுயர கோணுயர்வான் என்பதன் பொருள் விளங்கி அனுர அரசு செயற்பட்டால் நிச்சயம் வெளிநாடுகளிடம் இலங்கை பெற்ற கடனை திரும்ப செலுத்தியே தீரும் என்று அந்த பட்ஜெட் தொடர்பான கட்டுரை பிரதான கட்டுரையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆதித்தன் அவர்களுடைய ஆலடி மாநாடு, பழைய பஸ்தரிப்பு நிலையத்தில் பயணிகள் இருக்க முடிவதில்லை என்ற தலைப்பிலே ஆலடி மாநாடு. சாத்திரியாருடைய கருத்தாக பழைய பஸ்தரிப்பு நிலையத்தில் பயணிகள் இருப்பதில்லை. அவ்வாறான நிலைமைக்கு காரணம் ஏனையின் வீதியால் வார பேருந்து வண்டிகள் பழைய பஸ்தரிப்பு நிலையத்தில் அருகில் செல்வதில்லை. இதனால் ஏனையின் வீதியில் உள்ள ஒரு மருத மரத்துக்கு கீழே கால் கடுக்க பயணிகள் நிற்கிற பரிதாபம் தொடர்கிறது. எனினும் இது பற்றி அவரும் கவனிப்பதாக தெரியவில்லை. பழையில் மிக அழகான பஸ்தரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ள போதும் அது பயணிகளுக்கு உதவுவதில்லை. சில வேளை கால் உழைது என்று பஸ்தரிப்பு நிலையத்தில் நின்றால் அவ்வளவுதான், பஸ் ஏனையின் வீதியால் பறந்து போயிடும். ஆகையால் ஏனையின் வீதியில் பயணிக்கிற ஈப்போசம் மற்றும் தனியார் பேருந்துகள் பழைய பஸ்தரிப்பு நிலையத்துக்கு அருகில் சென்று பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும். இதனை விட வடபிராந்திய போக்குவரத்து நிர்வாகம் இதனை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு எங்களோட பழைய பிரதேச சபை தவிசாளரும் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆலடியில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்படும் என்று அந்த ஆலடி மாநாட்டுடைய கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக வியாசர் பதில்கள் பக்கத்திலே வதிரியை சேர்ந்த சிவம் அவர்கள் கொலை, களவு, கொள்ளை இன்னும் என்னத்தை எல்லாம் பார்க்க போகிறோமோ வியாசரை என்ற கேள்விக்கு என்ன செய்வது, இந்த உலகம் வன்மம் நிறைந்ததாக மாறிவிட்டது, இதற்கு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தான். ஒரு குடும்ப பெண்ணை ஆசை வார்த்தைகள் கூறி அழைத்து சென்று அவளுக்கு மயக்கம் மருந்து கொடுத்து அவளின் நகைகளை அபகரித்து விட்டு அவளை கொலை செய்து அவளை அடையாளம் காண முடியாதபடி முகத்தை எரியூட்டி கடலில் வீசி சென்ற கொடுமையை கேட்கும் போதும் சிவசிவா ஏன் இந்த நரக உலகை இன்னும் அழிக்காமல் வைத்திருக்கிறாய் என்று எண்ண தோன்றுகிறது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஆடு வெட்டுகிற கத்தி ஆலையும் வெட்டும் என்ற வார்த்தை தொடர்பில் வியாசரின் கருத்து என்னவென்று மருதநாள் மடத்தை சேர்ந்த சேனாதி அவர்களுடைய கேள்விக்கும் நாகமில்லாத ஊரில் நாக்களி புழுக்கள் படம் எடுத்து ஆடியதாம் என்ற ஒரு சொல்லாடல் உண்டு. தாய் நாட்டிற்காக தன் நெஞ்சில் வெடிமருந்தை கட்டி கொண்டும் எதிரியின் பாசறை தேடிச் சென்று வெடித்து சிதறிய வீரகாவியங்கள் பிறந்த மண்ணில் இப்படிப்பட்ட ஈனப்புறவிகளும் இருக்கின்றனரே என்று நினைக்க வெட்கமாக இருக்கிறது. இருக்க வேண்டியவர்கள் இருந்திருந்தால் வாழ்வெட்டு குழுக்களுக்கு வாய்ப்பு இழந்திருக்கும் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஏகுமார் அவர்கள் இந்திய கிரிக்கெட் வீரர் வீராங்கனைகளின் விஸ்வரூப வளர்ச்சி பற்றி என்ற கேள்விக்கு உலக வரலாற்றில் முதன்முறையாக இந்திய மகளிர் அணி உலக கிண்ணத்தை கைப்பற்றியிருக்கிறது. இந்த வெற்றியை இந்தியாவை தாண்டி உலகமே கொண்டாடி வருகிறது. அவ்வளவு உன்னத தருணமாக இதை பார்க்க முடிகிறது. கிரிக்கெட் வரலாற்றில் முறியடிக்க முடியாத பல சாதனைகளின் சொந்தக்காரராக இந்திய வீரர்கள் இருப்பதும் இந்தியாவின் கிரிக்கெட் மீதான மதிப்பையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறது. வெற்றி என்பது தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்வதே, தோல்வியின் படிகளை கடந்தே இந்தியா இந்த உயரத்தில் நிற்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார்.
அதேபோல போதையை முற்றாக ஒழிக்க போராடுவோம், அரசிற்கு பொதுமக்கள், அரசியல்வாதிகள், தொண்டு நிறுவனங்கள் எவ்வாறு பங்களிக்க வேண்டும் என்றும் பருத்தித்துறையை சேர்ந்த சாய் செல்வம் அவர்களுடைய கேள்விக்கும், போதை வஸ்து வியாபாரிகளை காட்டிக் கொடுத்ததனூடாக தமக்கு வீண் சிக்கல் வந்துவிடுமோ என்ற பயம் பொதுமக்களுக்கு உண்டு. தமது நிழலிலேயே போதை வியாபாரத்தை மேற்கொண்டவர்கள் அகப்பட்டால் தங்கள் பெயரை கக்கி விடுவார்களோ என்ற பயம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. போதையை ஒழித்தால் எமக்கு புறப்போசல் வராது என்ற கவலைகள் அந்த பயம் தொண்டு நிறுவனங்களுக்கு இருக்கிறது என்று வியாசர் பதில் அளித்திருக்கிறார். செவுடன்காதில் சங்கு என்பது எமது அரசியல்வாதிகளுக்கு பொருந்துமா வியாசரை என்று சாகவச்சேரியை சேர்ந்த ஈஸ்வரநாதன் அவர்களுடைய கேள்விக்கும், நன்றாய் பொருந்தும் நம் தேசத்து அரசியல்வாதிகள் எந்த லோகத்தில் இருக்கிறார்கள் என்றே புரியவில்லை. மக்கள் பணி செய்ய 1000 வழி இருந்தும் அதை விடுத்து தமது சுயநல அரசியலை தூக்கி பிடித்தபடி கட்சிகளை உடைத்து அதில் தமக்கு ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுக்களுக்கு தலைமை தாங்கி அவர்களை ஏவிவிட அவர்களே கிடைக்கும் 5க்கும் 10க்கும் கூவுவதென கூவுகிறார்கள். பட்டால் தான் தெரியும் என்பார்கள். இவர்கள் பட்டும் திருந்தவில்லை என்பதுதான் வேதனை என்று வியாசர் பதில் அளித்திருக்கிறார். அதேபோல கொற்றாவத்தை சேர்ந்த தவராயன் அவர்கள், எனது மனைவியின் பெயர் பூமலர், ஆனால் அவளில் பூவாசம் பெறவில்லையே வியாசர் என்ற கேள்விக்கும், பூவின் ஒத்த சொல் மலர், மலரின் ஒத்த சொல் பூ, பூ மணக்கும் என்றும் மலரும் மணக்கும் என்றும் பூவும் நினைத்திருக்கும் போல, அதனால் பூமலர் வாசம் வீசுவதில்லை போலும். அது சரி தவறாயன், உங்கள் மனைவியின் பெயர் பூமலர் இல்லையாமல் இதன் பின் வரும் விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல என்றும் வியாசர் பதிலளித்திருக்கிறார். யாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த லோகிதா அவர்களுடைய கேள்வியாக, கோவிலில் சாமியை கும்பிட வந்தவர்கள் எல்லோரும் கைகூப்பி கும்பிடுவதற்கு பதில் கைத்தொலைபேசிகளை தூக்கி பிடிக்கிறார்களே வியாசர் என்ற கேள்விக்கும், எப்போது சாமிகள் காட்சி பொருள் ஆயினார்களோ அப்போதே பக்தி காணாமல் போய்விட்டது. எப்போது கோயில் திருவிழாக்கள் களியாட்டங்கள் ஆகினவோ அப்போது எம் கலாச்சாரங்கள் காவு வாங்கப்பட்டு விட்டன. எப்போது கோவில்கள் பூட்டப்பட்டனவோ அப்போதே எம் ஒற்றுமை பிளவுற்றது. எப்போது ஆலயங்களில் சிசிடிவி பொருத்தப்பட்டதோ அப்போதே இறைபக்தி என்ற பயம் இல்லாது போய்விட்டது. எப்போது ஆலய அறங்காவலர்கள் நீதிமன்ற படியேற தொடங்கினரோ அப்போது எம் ஒற்றுமை என்ற சின்னம் உடைத்தெறியப்பட்டது என்று வியாசர் பதிலளித்தார். குரும்பராய இந்த மகாலட்சுமி அவர்கள், பாட்டிக்கு சுட்டபலம் கொடுத்த வேலனை வேடிக்கை வேலன் ஆக்கிவிட்டனரே வியாசரை என்ற கேள்விக்கும், வேலவா வேல் கொண்டு சூரனை வதம் செய்த வீரா, வதம் செய்த சூரனை சேவலும் மயிலும் ஆக்கிய மால்மருகா, உலக ஆணவத்தை கூர்வேலால் அழித்து வேலை அறிவுக்கு ஒப்பானது என்று பறைசாட்டிய பாமரா, இன்று உன்னையும் உன்னுடன் போரிட்ட சூரனையும் வைத்து குரலை வித்தை காட்டும் மூடர் நெஞ்சில் உன் வேல் பாயாது போனது ஏனடா, பதில் சொல்லடா முருகா, நல்ல பதில் வரும் வரை காத்திருக்கிறோம் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் என்றும் வியாசர் பதில்கள் பக்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மர்ம முடிச்சுக்கள் அவளுமா என்று பிரான்சிஸ் அவர்களுடைய கட்டுரையும், ஆட்சி அறிவுரை பக்கத்திலே தோட்டக்காணிகள் எல்லாம் கடை கட்டிடத்தால் நிறைகிறது பேராண்டி என்று மாவைனா கஜேந்திரன் அவர்களுடைய ஆட்சி அறிவுரை பக்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இன்றைக்கு வலம்புரி சங்கநாதத்திலே பலருடைய ஆக்கங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. செங்கையாளியன் அவர்களுடைய களம்பல கண்ட யாழ்கோட்டை 76வது பாகமும் கடற்புறா 167வது பாகமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வலம்புரி சங்குநாதத்தினுடைய சுகமான விடியல் மருத்துவ சுடர் பகுதியிலே ஈரல் கொழுப்பு படிவு சுட்டிக்காட்டும் பேராபத்து நிலை என்று டாக்டர் சிவன் சுதன் பொது வைத்திய நிபுணர் யாழ் போதனா வைத்தியசாலை அவர்களுடைய கட்டுரையும், தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கை கடற்படையை கைது செய்த இந்திய மீனவர்களின் விடுதலையை வலியுறுத்தி தாவேகா உண்ணாவிரதம் என்ற செய்தி, ஆளும் கட்சியினர் பிரதேச சபையில் வரவு செலவு திட்டம் 3 வாக்குகளால் தோல்வி என்ற செய்தியும், வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம், அதேபோல ரயிலுடன் மோதுண்டு ஒருவர் உயிரிழப்பு களனியல் சம்பவம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பும், யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விக்கும் பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இங்கு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், தற்போது போதைப் பொருளை கட்டுப்படுத்த நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதி தலைமையில் எடுத்துள்ள நடவடிக்கைக்கும் மக்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதும் யாழ்ப்பாணத்திலே 2-3 தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி கொக்குவில் சந்தைகளிலே போதைப் பொருள் மாபியாக்கள் அடாவடி செய்திருக்கிறார்கள். இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் போதைப் பொருளை விற்று அதில் வருகின்ற பணத்தை வட்டிக்கு கொடுத்தும் வட்டி பணத்தை பெறுவதற்காக பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே யாழ் மாவட்டத்தில் இவ்வாறான சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டும், இது தொடர்பான நடவடிக்கை என்ன என்று கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையிலேயே இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறித்த நடவடிக்கைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி. இவை வலம்புரி நாளிதழுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதய நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, சர்வதேச குற்றக்குழுவுடன் புலிகளுக்கு கூட்டணியாம், இந்திய உளவு பிரிவு எச்சரிக்கை. இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் தாவூத் இப்ராஹிம் குற்றக்குழுவுடன் விடுதலை புலிகள் கூட்டணி அமைத்துள்ளனர் என்று இந்திய புலனாய்வு பிரிவு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கையில்,
இந்த விடயம் தொடர்பில் இந்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்கு அமைய இந்திய ஊடகங்களின் செய்தி அறிக்கையில் உள்ளதாவது வட இந்தியாவில் இயங்கி வரும் பல்வேறு குற்றக்குழுக்களின் இந்திய இராணுவத்தினதும் போலீசாரதும் தொடர் நடவடிக்கைகளூடாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அங்கு தமது போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுக்க முடியாமல் தாவூத் இப்ராஹிம் குற்றக்குழு பெரும் இழப்பை சந்தித்திருக்கிறது. இதையடுத்து அந்த அமைப்பு விடுதலை புலிகளுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் போதைப்பொருள் கடத்தலை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னிய வலையமைப்பையே தாவூத் இப்ராஹிம் குழு நாடியிருக்கிறது. விடுதலை புலிகளுக்கு பாக்கு நீரிணை உள்ளிட்ட கடலோர பகுதிகள் குறித்து ஆழமான புரிதல் உள்ளது என்ற அடிப்படையிலேயே தாவூத் இப்ராஹிம் குற்றக்குழுவினர் பிரதான தெரிவாக புலிகள் அமைந்திருக்கிறார்கள். இதற்காக விடுதலை புலிகளுக்கு பெருமளவு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதியை வைத்து புலிகள் தமது ஆயுத பலத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளதுடன் அத்துடன் புதிய உறுப்பினர்களை சேர்க்கவும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இப்ராஹிம் தாவூத்தின் மூலதனம் தமிழீழ விடுதலை புலிகளின் தளவாட திறனும் இணைவது தென்னிந்திய வட்டாரத்தில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளன. இந்த கூட்டணி தொடர்பில் இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு ஏனைய உளவு பிரிவுகள் என தீவிரமாக கண்காணித்து வருகிறது என்று உதயனுடைய தலைப்பு செய்தி இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பாதாள குழுக்களின் கூடாரமாகிறது யாழ்ப்பாணம், கொட்டாஞ்சேனையில் படுகொலை, சந்தேக நபர்கள் மானிப்பாயில் கைது என்று கட்டமிடப்பட்ட செய்தி. அதேபோல கொட்டாஞ்சேனை படுகொலை சுற்றுலாவுக்கு வந்தோம், சந்தேக நபர்கள் தெரிவிப்பு, அவர்களின் காரில் நாய் ஒன்றும் மீட்பு என்ற செய்தியும். கொட்டாஞ்சேனை படுகொலை கைதான நபர்கள் அனைவரும் தமிழர்கள், போலீசார் தெரிவிப்பு. கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் தமிழர்கள் என்றும் அவர்களுக்கு பல்வேறு மாஃபியாக்களுடன் தொடர்புகள் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவீரர் நாள் நிகழ்வுகளை தடுப்பதற்கு பல்வேறு சதி, முன்னாள் போராளிகள் குற்றச்சாட்டு என்ற செய்தியும். கந்துவட்டு வன்முறைகள் கட்டுப்படுத்த நடவடிக்கை பாராளுமன்றத்தில் அவதானம். யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் வன்முறைகள், கந்துவட்டி குற்றங்கள் தொடர்பில் போதைப்பொருள் மாஃபியாக்களின் அட்டூழியங்கள் என்பவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். இவை உதயனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலை ஆராய கட்சிகளின் கூட்டத்தை கூட்டுங்கள், எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தும். மாகாண சபை தேர்தலை நடாத்தும் விதம் பற்றி ஆராய்வதற்கும் இணக்கப்பாடொன்றை எட்டுவதற்கும் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டுமாறு பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவிடம் எதிர்க்கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி. அரச ஊழியர்களின் சம்பளம் 3 கட்டங்களாக உயர்வு, 110 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. அரச ஊழியர்களின் சம்பளத்தை 3 கட்டங்களாக அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கென 110 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல தென்னை பயிர்ச்சகை வடக்கு ரூபாய் 600 மில்லியன். வடக்கு தெங்கு முக்கோண வலயத்தில் தெங்கு பயிர்ச்சகையை விஸ்தரிக்கும் பொருட்டும் 600 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அத்துடன் சுமார் 447,000 ஏக்கர் பரப்புடைய 5 ஏக்கரிலும் குறைந்த தென்னந்தோட்ட உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் பொருட்டும் முறையான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் 2500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக நீர்த்தாவர எளிய வளர்ப்பு வடக்கில் விரிவுபடுத்த திட்டம். வடக்கு கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் நீர்த்தாவர எளிய வளர்ப்பு மற்றும் ஏற்றுமதியை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் பரிசீலிக்கப்படுகின்றன. எதிர்காலத்தில் அரசாங்க ஆதரவுடன் நீர்த்தாவர எளிய வளர்ப்பு ஏற்றுமதியை நாட்டின் முக்கியமான வெளிநாட்டு வருவாய் ஆதாரங்களில் ஒன்றாக மாற்றுவதற்கு எமது குறிக்கோள் என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் முன்னணி நீர்த்தாவர எளிய வளர்ப்பு மற்றும் ஏற்றுமதி நிலையங்களில் ஒன்றாக கருதப்படும் ருவினி பண்ணைக்கு சிறப்பு விஜயம் மேற்கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் என்ற செய்தி. இளைஞர் பரிமாற்ற நல்லிணக்கம் யாழ்ப்பாணத்தில் வேலை திட்டம். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் யாழ் மாவட்ட இளைஞர் சம்மேளனம் ஆகியன இணைந்து நடாத்திய இளைஞர் பரிமாற்ற நல்லிணக்க வேலை திட்டத்தின் ஆரம்பம் மற்றும் அறிமுக நிகழ்வு யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் தேசிய சேவைகள் இளைஞர் சேவத்தின் மன்றத்தின் உதவி பணிப்பாளர் திருமதி வினோதினி ஸ்ரீமேனன் தலைமையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது என்று அது தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நூற்றாண்டை கடந்த பிரஜைகள் கௌரவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. உதயனுடைய ஆசிரியர் தலையங்கமாக கவர்ச்சி கடதாசி என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. உதயன் இன்றைக்கு வாரமலராக சஞ்சீவி நாளிதழ் புலந்திருக்கிறது. சஞ்சீவி நாளிதழுடைய பிரதான கட்டுரையாக நிலாந்தன் அவர்களுடைய ஓய்வூதியர்களின் அரசியல் 2.0 என்ற தலைப்பிலே நிலாந்தன் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல நிக்சன் அவர்களுடைய அணு ஆயுத பரிசோதனை, ட்ரம்புடன் 2 துருவங்கள் என்ற தலைப்பிலே கட்டுரை, பதிப்பாசிரியர் குறிப்புகளால் பொலிவுறும் நாடக ஆக்கங்கள் என்று குழந்தை மா சண்முகலிங்கத்தின் 5 நாடக நூல்கள் கதிரேசு ரதிதரன் அவர்களுடைய கட்டுரையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீதிக்கான கலங்கரை விளக்கமும் ஒரு தீர்ப்பும் என்ற தலைப்பிலே கட்டுரை ஒன்றும், அன்னத்தை காணவும் என்ற சிறுகதை சஞ்சீவி அவர்களுடைய சிறுகதையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக போரின் கவிதை 36 ஆனந்தி அவர்களுடைய அந்த கவிதை தொடர்ச்சியாக பிரசுரிக்கப்பட்டு வருகிறது. அதே போல தலைமுகம் தடைகளுக்கு மத்தியில் பயணிக்கும் இதழ் என்ற கட்டுரையும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக
உள்நாட்டு செய்திகளுக்குள் இளைஞர் கழக உதயபந்தாட்டம் ஆடியவளை அருணோதயா வெற்றிவாகை என்ற செய்தி. இழப்பீட்டு அலுவலக பதவிகளுக்கு பாதுகாப்பு தரப்பினர் வேண்டாம், தமிழரசு கட்சி அனுரவுக்கு கடிதம். இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் காணப்படும் பதவி வெற்றிடங்களுக்கும் பாதுகாப்புத்துறையின் பின்னணியை சேர்ந்தவர்களை நியமிக்கக்கூடாது என தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது என அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் என்ற செய்தியும். பாடசாலை நேரம் நீடிப்பு தெளிவுபடுத்த வேண்டும், முஜிபுர் ரஹ்மான் எம்பி வலியுறுத்தும். பாடசாலை நேரத்தை 30 நிமிடத்தால் அதிகரிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுத்தும் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பாடசாலை நேரம் பிற்பகல் 2 மணி வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தொழிற்சங்கங்கள் பாரிய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றன. பாடசாலை நேரத்தை அதிகரிப்பதாயின் அதற்கான அடிப்படை காரணி ஒன்று இனங்காணப்பட வேண்டும். பெரும்பாலான மாணவர்கள் சுமார் 20 கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் பயணித்தும் பாடசாலைகளுக்கு வருபவர்களாக இருப்பர். ஏனைய பல மாணவர்கள் பாடசாலை நேரத்தின் பின்னர் விளையாட்டு உள்ளிட்ட வழிகள செயற்பாடுகளில் பங்கு பெற்றுவார்கள். எனவே 30 நிமிடங்களால் நேரத்தை அதிகரிப்பதால் அவற்றிலும் சிக்கல்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்விசாரா செயற்பாடுகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் குறைவடையும். நியாயமான காரணி ஒன்றை அடிப்படையாக கொண்டும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறின்றி அரசாங்கம் தன்னிச்சையாக எடுக்கும் அனைத்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முஜிபுர் அவர்கள் தெரிவித்த செய்தியும் காணப்படுகிறது. இவை உதயனுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, எல்லை நிர்ணயத்தின் பின்னரே மாகாண சபைகளுக்கு தேர்தல், புதிய அரசியலமைப்பில் மாகாண சபை முறை இருக்காது என்கிறார் எல்வின் சில்வா என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. அதேபோல இந்தியாவின் பெரும் குற்ற கும்பல் விடுதலை புலிகளுடன் கூட்டணி, உளவு பிரிவு கடும் எச்சரிக்கை என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. மதுபான சாலை அனுமதி பெற்றிருந்தால் என் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுங்கள், சபையில் நேற்று சவால் விடுத்தார் ஸ்ரீதரன். எனது பெயரிலோ எனது சிபாரிசிலோ கடந்த காலங்களில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் ஏதும் பெற்றிருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகிறேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நேற்று சபையில் தெரிவித்தார் என்ற செய்தியும். வடமாகாண சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி வெல்லும், ஜெகதீஸ்வரன் எம்பி கூறுகிறார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. பொருளாதார ஒழுக்கத்தை கொண்டுள்ள பட்ஜெட் இது, இலங்கை வர்த்தக சபை தலைவர் தெரிவிப்பு என்ற செய்திகள் ஈழநாட்டினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், யாழில் பெண் தலைவர்களை வலுப்படுத்த வேலை திட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. போதை வர்த்தகத்திலிருந்து விலகுமாறு தன் கட்சியினரை அறிவுறுத்த வேண்டும், ஜனாதிபதியிடம் நாமல் எம்பி கோரிக்கை. போதைப் பொருளுக்கு எதிராக தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கம் முதலில் தனது கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களை போதைப்பொருள் வர்த்தகத்திலிருந்து விலகுமாறும் அறிவுறுத்துதல் அவசியம். அண்மையில் போதைப்பொருள் உள்ளதா என மாணவர்களின் பைகளை சோதனையிட்டனர். அதற்கு பதிலாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் பைகளை சோதனை செய்திருக்கலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். ஓய்வு பெற்ற அதிபர் ஆசிரியர்களின் பிரச்சனைகளை தீர்க்க ஒத்துழைப்பு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு என்ற செய்தி. மாகாண சபை தேர்தல் தாமதம், நழுவல் போக்கில் ஜனாதிபதி ரவுப் ஹக்கீம் எம்பி சாடல் என்ற செய்தியும். ஈழநாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கமாக மாகாண சபை தேர்தல் இடம்பெறுமான தலைப்பிலே ஈழநாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு 9267 பேர் ஒரே வாரத்தில் சிக்கினார்கள். நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையின் மூலம் 7 நாட்களுக்குள் 9267 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகளுக்கான தேசிய பணியின் கீழ் தொடங்கப்பட்ட இந்த நடவடிக்கை நாடு முழுவதும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் துஷ்பிரயோகத்தை ஒழிப்பதே நோக்கமாக கொண்டது. இந்த காலப்பகுதியில் 95 கிலோகிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் விளைவாக ஹெரோயின் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடைய 3157 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல ஈழநாட்டினுடைய வாரமலர் கட்டுரையாக, மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவதற்கு தமிழரசு கட்சிக்கு வந்திருக்கும் திடீர் அக்கறை என்று வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய கட்டுரை. 1990 அக்டோபர் வடக்கு முஸ்லிம்கள் வெளியேற்றம் தேசிய துன்பியல் நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கலாநிதி ஜெகான் பெரேரா அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சகல சமூகங்களுமே போரினால் பாதிக்கப்பட்டு துன்பங்களை அனுபவித்திருக்கிறது. தேசிய அபிவிருத்திக்கு சவாலை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கும் ஆரோக்கியமும் உறுதிப்பாடும் கொண்ட தேசமாக இலங்கை வளர வேண்டுமாக இருந்தால் சகல சமூகங்களுடைய காயங்களையும் குணப்படுத்த வேண்டியது அவசியம் என்று அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. பனங்காட்டான் அவர்களுடைய வடக்கே செல்லும் அடுத்த புகையிரதம் மாகாண தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியோடு பனங்காட்டானுடைய கட்டுரை காணப்படுகிறது. புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்போகும் மாகாண சபை முறைமை நீக்கப்படும் என்று ஆர் விதுஷா அவர்களுடைய கட்டுரையும், நிலமும் சிறுத்து சனமும் சிறுத்து என்று நிலாந்தன் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல முன்னாள் நீதிபதியும் முதலமைச்சர் பதவியும் கந்தை அருந்தவாளனுடைய கட்டுரை. இளஞ்செழியன் அவர்கள் தேர்தல் அரசியல் சேற்றில் கால் வைக்கக்கூடாது என்பதே அரசியல் சார்பற்றவரது
அவரை நேசிப்பவர்களதும் பொது கருத்தாக காணப்படுகிறது. முதலமைச்சர் பதவிக்கு அவர் பொருத்தமானவரா இல்லையா என்பதற்கு அப்பால் இன்றைய தமிழ் அரசியல் சூழ்நிலையில் அதில் அவர் கால் வைத்தால் மக்கள் மத்தியில் அவர் ஈட்டி வைத்திருக்கும் பெருமதிப்புக்கு பங்கம் ஏற்படும் என்பதை உறுதியாக கூற முடியும் என்று கந்தை அருந்தவபாலனுடைய கட்டுரை காணப்படுகிறது. ஐங்கரன் விக்னேஸ்வர் அவர்களுடைய கட்டுரையாக வெள்ளை மாளிகையை அதிர வைத்த நியூயார்க் புதிய மேயர் மம்தானியின் வெற்றி ட்ரம்ப் அரசுடன் இணைந்து பயணிப்பாரா என்ற தலைப்பிலே அந்த கட்டுரையும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மஹிந்தானந்த மற்றும் நளின் பிணை மனுக்கள் நிராகரிப்பு. சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு அந்த தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்துள்ளதால் பிணையில் விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்த அந்த பிணை மனுக்களை கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நிராகரித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஈழநாட்டினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் போதைப் பொருள் விற்று சேர்த்த பணத்தை யாழில் வட்டிக்கு வழங்கி வரும் மாஃபியாக்கள் ரஜீவன் எம்பி சபையில் குற்றச்சாட்டும். அகதி முகாமில் உள்ள மனைவியை பார்க்க ராமேஸ்வரம் சென்றவர் புழல் சிறையில் என்ற செய்தி. ஜேவிபி செயலாளருடன் சுவிஸ் தூதுவர் சந்திப்பு. ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வாவை இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீவோல்ட் சந்தித்து பேசியிருக்கிறார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும். அனுர அரசின் போதை ஒழிப்பு காலத்துக்கு ஏற்ற நடவடிக்கையும் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் பாராட்டு. சமூகத்தை ஒழுக்குகின்ற பிறழ்வுக்கு காரணமாக இருக்கின்ற உயிர்கொல்லி போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தியின் மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது. இன்றைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசாங்கம் எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை காலத்திற்கேற்ற ஒன்றாகும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. இவை ஈழநாட்டினுடைய பிரதான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழுடைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு அனுர அரசிடமும் தீர்வு கிடைக்காது, தமிழர் தோல்வியடைந்த இனம் என்பதுதான் உங்கள் மனோநிலை, தமிழர்களை ஏமாற்றினால் நாடு மிக மோசமான பக்கத்திற்கே செல்லும், வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்கு எங்கே ஸ்ரீதரன் கேள்வி. இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கும் வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தீர்ப்பதற்கும் ஒரு தளத்தை இடுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் திட்டம் எதுவும் இல்லை என கூறியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், தமிழர்கள் அரசியலில் தீர்வு கேட்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய வரலாற்று தவறாக அது அமையும் என்று தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான செய்தி. அதே போல விடுதலை புலிகளின் பழைய வலையமைப்பு டி சின்கேட் கும்பலுடன் கூட்டாம், இந்தியாவின் புதிய கண்டுபிடிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும். இலங்கை போக்குவரத்து சபைக்கு புதிதாக 600 பேருந்துகள் வாங்க திட்டம் என்ற செய்தியும். கொட்டாஞ்சனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், மானிப்பாயில் பதுங்கியிருந்த 3 சந்தேக நபர்கள் கைது என்ற செய்தி. திருநெல்வேலி கொக்குவில் சந்தைகளில் மக்களை அச்சுறுத்தும் மாஃபியாக்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுங்கள், ரஜீவன் எம்பி கோரிக்கை என்ற செய்திகள் தினக்குருடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குருடைய உட்பக்க செய்திகளுக்குள் சிறைச்சாலைகள் மறுவாழ்வு நிலையங்களாக மாற்றப்படும், அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவிப்பு. மறுவாழ்வு மற்றும் மீள் ஒருங்கிணைப்பு நிலையங்களாக சிறைச்சாலைகளை மாற்றுவதற்கு அரசாங்கம் விரிவான திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருட்கள் மற்றும் ஊழலை ஒழிப்பதில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள தேசிய வேலை திட்டத்தில் சிறைச்சாலைகள் தண்டனைக்குரிய இடமாக கருதாது, மறுவாழ்வு அளிக்கும் இடங்களாக மாற்றுவதே இத்திட்டத்தின் நோக்கம் என அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தி. மாணவர்களுக்கான அறிவிப்பு, தொழிற்கல்வி குறித்து தகவல் பெற 1966 அழையுங்கள். இடைநிலை கல்விக்கு பின்னர் தொழிற்கல்விக்கு மாறுவது குறித்து மாணவர்களுக்கான தகவல்களை வழங்குவதற்கு 1966 என்ற இலக்கம் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. மற்றவர்களின் ஆடையை தமது சொந்த ஆடை போல் அணிகின்றனர், அனுரவின் பாதீடு குறித்து சாமர சம்பத் தெரிவிப்பு என்ற செய்தியும். இலங்கை வர்த்தக சபையின் தலைவர் பொருளாதார ஒழுக்கத்தை கொண்ட வரவு செலவு திட்டம் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்னப்போதும் இல்லாத பொருளாதார ஒழுக்கத்தை கொண்டுள்ளதாக இலங்கை வர்த்தக சபையின் தலைவர் கிறிஸ்டோன் பாலேந்திர தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. சகல தாதியர் கல்லூரிகளில் விரிவுரையாளர் பற்றாக்குறை, உடனடியாக நியமிக்க உத்தரவு என்ற செய்தியும். 2026 சுற்றுலாவிகளை வரவேற்க யாழ் நகரம் தயாராகிவிட்டதா என்று நெடுந்தி விஜயபாலன் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்படுகிறது. யாழ் மாவட்டத்தின் சுற்றுலாத்துறை மெல்ல வளர்ச்சி காண ஆரம்பித்திருக்கிறது. யாழ் மாவட்டம் பிரசித்தி பெற்ற வரலாற்று கட்டடங்கள், புராதன ஆலயங்கள், தேவாலயங்கள், பௌத்த விகாரைகள், அரச மாளிகைகள், அந்நியராட்சி கால சிதைவுகள், இயற்கை கடற்கரைகள் என பல்வேறு சுற்றுலா தலங்களை கொண்டமைந்திருப்பதால் சிறந்த சுற்றுலா நகரங்களில் ஒன்றாக சுற்றுலாத்துறை ஊடாக வளர்ச்சியடையக்கூடிய நகரமாகவும் காணப்படுகிறது என்றும் அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. வட இலங்கையின் வளங்களும் அவற்றின் பேண்தகு பராமரிப்பும் பாவனையும் அபிவிருத்தியும் பகுதி 14 கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தேர்தல் கூட்டுக்கான அழைப்பே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான விண்ணப்பம் என்று பேராசிரியர் KT கணேசலிங்கம் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல வேரமலர்களே பல்வேறு
கலைஞர்களுடைய ஆக்கங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் சம நேரத்தில் போர் பயிற்சியில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன என்ற தலைப்பிலே கட்டுரை ஒன்றும், ஒருபடி சோட்டுக்காக ஏங்கும் பிஞ்சு கரங்கள் என்று யனுக்சி யாழ் பல்கலைக்கழகம் அவருடைய கட்டுரை. காசாவில் வாழும் மக்கள் தங்கள் இருப்பிடங்களை இழந்து பாழடைந்த கட்டடங்களிலும் அவசரமாக அமைக்கப்பட்ட கூடாரங்களிலும் தான் இருக்கிறார்கள் என்று அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. அதேபோல தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் போதை ஒழிப்பு நடவடிக்கை காலத்துக்கேற்ற ஒன்றாகும் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு என்று இரவே பார்த்த செய்தி ஒன்றும், பன்னாகத்தில் இன்று கௌரவிப்பு விழா. யாழ்ப்பாணம் தேசிய கல்வியக் கல்லூரியின் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி விக்னேஸ்வரி கந்தசாமி ஐயரை பாராட்டு நிகழ்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கும் பன்னாகத்தில் அம்பாள் கலைமன்ற கலாச்சார மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சிறப்பு கவனத்தை பெறாதா என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். அனூர் அரசிடமும் தீர்வு கிடைக்காது, தமிழர் தோல்வியடைந்த இனம் என்பதுதான் உங்களின் மனோநிலை, ஸ்ரீதரன் எம்பி பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு என்ற செய்தி. வடக்கில் போதை பாவனை கடந்த அரசாங்கங்களால் திட்டமிட்டு பரப்பப்பட்டன, ஜெகதீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகத்திற்கு நீதிமன்றத்தால் 50,000 ரூபாய் தண்டம். விஸ்வமடு பகுதியில் சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கிய உணவகத்திற்கும் உரிமையாளருக்கும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றம் 50,000 ரூபாய் தண்டப்பணத்தை விதித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. யாழ் போதனாவில் குருதி தட்டுப்பாடு. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இரத்த வங்கி பிரிவில் குருதிக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவுவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவு தெரிவித்திருக்கிறார்கள் செய்தி. அதேபோல் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலை தாமதப்படுத்தும் ஜனாதிபதி குற்றம் சாட்டுகிறார் ரவுப் ஹக்கீம் என்ற செய்தியும், மகிந்தானந்த நளின் தாக்கல் செய்த பிணை மனு நிராகரிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவை தினக்குரலுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே, சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.